ஸ்மோக் அதிகம்.
சாயம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படியே வச்சுக்கணும், அதே இடத்துல வச்சுக்கணும், அதே இடத்துல வச்சுக்கணும். தம்பி மாட்டாத, எட்ட மாட்டாத, அதே இடத்துல. யாருன்னு சொல்லலாம், நான் கேட்கறேன்னா இதுவாம்மா வைக்கலாமா? ஆனால் அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கு இது பண்ணுறோம். கைட்டு தெய்வீக சபை முன்பாக வந்தேனே யார் என்று நான்கு வேதம், 6 சாஸ்திரம், 18 புராணம், 24 ஆகமம், 30 உபநிடதம், 64 கதைக்கானம், 96 தத்துவம், மனைவிக்கானம், குருவிக்கானம், யாப்பு, இலக்கணம், நன்னூல், இலண்டை, இவற்றெல்லாம் நன்கரை கற்றுணர்ந்த குரு பிறக்கும் என் ஈர்த்த தாய் தந்தவர்களுக்கும் என்னை இந்த மேடையிலே இல்லாதாண்டாக நடிக்க வைத்த எனது தந்தை மாறிவிட்டு கோவிந்தன் ஐயா அவர்களை பொறுப்பதற்கும் என்னுடைய ஆசிரியராகிய குருக்கு குருவாகவும் ஆசிரியராகவும் இருக்கின்ற அரசமரம் ஆலத்தம்மன்கள் பாண்டு சார் அவரை பொறுப்பதற்கும் 1 கோடி சரணம். அது மட்டுமல்லாமல் இந்த நாடக மேடையை எங்களுக்கு சீரும் சிறப்புமாக கட்டித்தந்த காணிப்படையுடைய ஒன்றிய கவுன்சிலர் அண்ணன் அருள்குமார் அண்ணன் அவர்களுக்கும் அதற்கு உறுதுணையாக இருந்த ஊராட்சி மன்ற தலைவர் மாமா விஜயன் மேஸ்திரி அவர்களுக்கும் ஆலய தர்மகத்தா அண்ணாச்சலம் அம்மா அவர்களுக்கும் முன்னாள் தலைவர் கிருஷ்ணன் பெரியப்பா அவர்களுக்கும் கலாமணி மேஸ்திரி அவர்களுக்கும் முன்னாள் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் அவர்களுக்கும் முன்னாள் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் அவர்களுக்கும் ஊராட்சி மன்ற உறுப்பினர் முன்னாள் உறுப்பினர் அவர்களுக்கும் எங்கள் நெஞ்சிலிருந்து உத்தரவண்டி நாடக குழு சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அது மட்டுமல்லாமல் எங்களுக்கு 21 ஆண்டு காலம் இந்த ருத்ரவண்ணியம்மா நாடகத்தை நடத்த வேண்டும் என்று ஏஜென்ட்டுகளாக முன்னின்று நடந்து கொண்டிருக்கும் சிப்பாய் விட்டு சேகர் ஐயா அவர்களுக்கும் அரட்டாவடியார் சென்னர் அவர்களுக்கும் சேகர் பிள்ளை அவர்களுக்கும் சீட்டியார் விட்டு சுந்தராஜ் சித்தப்பா அவர்களுக்கும் கோயிலார் விட்டு பச்சைமாமா அவர்களுக்கும் தூங்கார் விட்டு ஆர்பி ஏழுமலை அம்மா அவர்களுக்கும்
தெற்கால் தெருவே சாமிநாதன் அவர்களுக்கும் மாறிட்டு நீலகண்டன் அவர்களுக்கும் எங்களுக்கு ருத்ரவண்ணிய நாடகக்குழு சார்பாக நன்றி கலந்த வணக்கம் தெரிவிப்போம். அது மட்டுமல்லாமல் நாங்கள் ஒன்று சேர்ந்து நாடகம் நடத்த வேண்டும் என்று சொன்ன உடனே அனைவரும் ஒன்று சேர்ந்து நடத்தலாம் என்று உடன் நடிக்க செய்த சக நடிகர்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம். அது மட்டுமல்லாமல் இமயமலை வடதிசை தென் பாரிசத்தில் ஜம்பு நதி என்ற நதி உண்டு. அந்த நதிக்கரை வடபாக கரையோரத்தில் பல நூறு ஆண்டுகளாக ஜம்புமா முனிவர் வசித்து வருகிறார். ஜம்புமா முனிவருக்கும் என் தாயாகிய அசேந்தி அம்மனுக்கும் யாகத்தினமாக அக்னி சோலை என்று சொல்லக்கூடிய வெள்ளை குதிரை மீது ஏறி அதி வீரத்திர பராக்கிரமம் பொருந்திய வன்னி மகாராஜன் என்று தெரிந்து கொண்டையா? அதுவும் தவிர நான் வரும்போது நடின மாதர்கள் எல்லாம் என்ன செய்ய வேண்டிய தெரியுமா? என்னுடைய கொடியாகிய புலிக்கொடியை கட்டியும் வன்னி மகாராஜன் வருகிறார் என்று மாநிலங்கள் அனைவரும் இருபுறமும் மாவிலை தோரணம் கட்டியும் அலங்கார பந்தல் அமைத்தும் எப்படி வருகிறார் என்று பார்த்தீர்களா? அதுவும் தவிர நான் வரும்போது மேல வாத்தியங்கள் எப்படி முழங்க வேண்டும் தெரியுமா?
கண்டு வீரர்களும் சூரர்களும் எப்படி அதே புரிதல் பாத்தியா? அதுவும் தவிர நான் வரும்போது ராணுவ வீரர்கள் என்ன செய்ய வேண்டியது தெரியுமா? நான் வருகின்ற போது லட்சம் கோடி ராணுவ வீரர்கள் புடசுந்து வரவும் திருலோகங்களும் செழிக்கும்படியாய் சுக்லபட்சம் சோமவாரம் பௌர்ணமி உத்திரட்டாதி நட்சத்திரம் சிம்ம லக்னத்தில் 3 மூச்சு உச்ச பார்வை ஆட்சி கேந்திர திரிகோணங்களும் பொலியாதி சனியிலம் பெற்று இருக்கின்ற காலத்தில் ஜம்பு மகரிஷிக்கு மகனாகவும் மனிதர்களுக்கு ராஜனாகவும் அசுரர்களுக்கு யமனாகவும் பார்வதிக்கு பக்தனாகவும் தோன்றினேன் அல்லவா? அது மட்டும் இல்லாமல் என்னை எப்படியெல்லாம் அழைப்பார் என்று தெரியுமா? என்னை எப்படி அழைப்பார் தெரியுமா? பன்னின் என்றும் பன்னின் என்றும் மகளிருக்கு வண்ணின் என்றும் வீர பிரதாப வண்ணின் என்றும் வீர தீர வண்ணின் என்றும் ஜம்மு வண்ணின் என்றும் அக்னி வண்ணின் என்றும் என்று கொண்டையா? அது மட்டுமல்லாமல் என்னுடைய கோத்திரங்களை சொல்லிவிடுவேன். சிவன் கோத்திரம், ஈஸ்வரி கோத்திரம், பிரம்மரிஷி கோத்திரம், சுமுத்ரா ரிஷி கோத்திரம், ஜம்மு மகரிஷி கோத்திரம், அக்னி விஷ்ணு கோத்திரம், அக்னி கோத்திரம். இது எல்லாம் எப்படி ஏற்பட்டது என்றால் சிவன் கோத்திரம் எப்படி ஏற்பட்டது என்றால் சிவனுடைய நெற்றி கண்ணீரை ஆகோதி நீராக இடையில் எடுத்து போட்டு இந்த யாக குண்டத்திலே நானும் வண்ணினாக அவதரித்தேன். அதனால் எனக்கு சிவன் கோத்திரம் ஏற்பட்டது. ஈஸ்வரி கோத்திரம் எப்படி ஏற்பட்டது? அந்த அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி லோக பரமேஸ்வரி அவர்கள் அனுகிரகத்தாலே நான் பிறந்ததாலே எனக்கு ஈஸ்வரி கோத்திரம் ஏற்பட்டது. பிரம்மரிஷி கோத்திரம் எப்படி ஏற்பட்டது என்றால் என்னுடைய முப்பாட்டனார் பேரோ பிரம்மரிஷி ஆகும். அதனால் எனக்கு பிரம்மரிஷி கோத்திரம் ஏற்பட்டது. சுமுத்ரா ரிஷி கோத்திரம் எப்படி ஏற்பட்டது என்றால் என்னுடைய பாட்டனார் பேரோ சுமுத்ரா ரிஷி ஆகும். அதனால் எனக்கு சுமுத்ரா ரிஷி கோத்திரம் ஏற்பட்டது. ஜம்பு ரிஷி கோத்திரம் எப்படி ஏற்பட்டது என்றால் என்னுடைய தந்தையார் பேரோ ஜம்பு ரிஷி ஆகும். அதனால் எனக்கு ஜம்பு ரிஷி கோத்திரம் ஏற்பட்டது. விஷ்ணு கோத்திரம் எப்படி ஏற்பட்டது என்றால் என்னுடைய முகத்தை நன்றாக உற்று பாருங்கள். சாம்பல வர்ணமும் நெற்றில் உள்ள திருநாமமும் அந்த விஷ்ணு பகவானுடைய அவதாரம். அதனால் எனக்கு விஷ்ணு கோத்திரம் ஏற்பட்டது. அக்னி கோத்திரம் எப்படி ஏற்படுத்தல? நான் பிறந்ததோ நெருப்பின் இடமாக, நான் பிறந்ததோ அந்த அக்னி இடமாக. அதனால் எனக்கு அக்னி கோத்திரம் ஏற்பட்டது. எனக்கு தெரிந்து கொண்டாயா? அது மட்டுமல்லாமல் என்னுடைய பட்டத்து பேர்களை சொல்லுவீர்கள் விவரமாக. சேரர், சோழர்,
பாண்டியர் படையாட்சி தொண்டைமான் அணக்கர் ஞானியர் நாயக்கர் சிங்கத்தார் கண்டர் கவுண்டர் பொரியர்கள் பூபதிகள் புலிக்குத்தியார் கண்டர் வனத்திராயர் வணங்காமுடியார் இரட்டைக்குடியார் அஞ்சா சிங்கம் அக்னி அரசு கோத்ரா நாகவனம் பள்ளிகள் ஓலை பள்ளிகள் கல்லன்வேலி பண்டமுத்து பாளையத்தார் பிள்ளை மூப்பனார் நாயக்கர் பாளையத்தார் ராஜாளி என்று சொல்லக்கூடிய முன்பிறப்பு பட்டத்து பெயர்களாகும். அதுவாகவும் என்னுடைய விருதுகளை சொல்லியிருக்கேன், விவரமாக கேளும். பத்துகளால் கொடுக்கப்பட்ட 10 காணி தேர், தேவேந்திரால் கொடுக்கப்பட்ட வெள்ளை யானை, கொன்றாமாலை, வாராத மாலை, அக்னி குதிரை, சாம்பிராணி கலசம், பகல் தீவட்டி, சங்கு சக்கரம், அருகால் பீடம், மகர தோரணம், பாதக்களஞ்சியம், புலிக்கொடி, சிம்மக்கொடி, அக்னிக்கொடி, மகரக்கொடி, மச்சக்கொடி, மயில்கொடி, வீட்டில் புல்லாங்குழல், வலைதடி, அம்பு பட்டா, வெள்ளை பாவாடை, ராந்தல், குலதடி, சமுதாடு, வர்த்தகாடு, பெண்கள கொம்பு, நாக ஜெய்பரி, வேட்டநாள் என்று சொல்லக்கூடிய 32 விருதுகளுடனே அதிவீர பராக்கிரம் பொருந்திய அக்னிவன்னிய மகாராஜன் சென்றுடைய அதுவும் தவிர என்னுடைய முன்பிறப்பை பிரதகாமியா என்னுடைய முன்பிறப்பை சொல்லி வருகிறேன் கேளும். மங்களம் உண்டாகட்டும் பிரதகாமியா. வந்தனங்கள் செய்வனே வாழுகின்ற வையவெல்லாம் தாய்த்தோங்க மூவர் மெச்சம் 3 முச்சி உச்ச பார்வை ஆட்சி என்ற சரிநிலையம் பெற்று சரிநிலையம் பெற்று கீழ்ச்சியாக விந்தியுள்ள மனிதனுக்கு ராஜனாக எளிதான பார்வதிக்கு பக்தனாக 5 வயதே உள்ளவராய் அண்ணனிலே வந்த அதி வீர தீர பராக்கிரம் புதிய வன்னி மகாராஜ மனிதன் நானே. அப்படியே பிரதகாமியா என்னுடைய பாதரத கமலங்களை ஆதாரமாக சேர்த்தபடியால் என்றென்றைக்கும் இந்த புனிதனின் வாழ்வை பிரதகாமியா. அது மட்டுமல்லாமல்
ஆனால் பிரதகாமியா ஆதியிலே சேர சோழ பாண்டிய ராஜாவை ஆதியிலே சேர சோழ பாண்டிய ராஜாவாக இருக்கின்ற காலத்தில் பல்லவராயன் என்ற நாமதேயம் ஏற்பட்டது. அது எப்படி என்றால் ஏரி, குளம், குட்டை போன்றவற்றை திருப்பணி முதலானவற்றை உண்டு பண்ணார்கள். வல்லாள மகாராஜ நாளையிலே சிவனுக்கு அடிமையாக இருந்தார்கள். மறுபடியும் தர்மபுத்திர நாளிலே 18ஆம் யுத்தத்தில் அவருக்கு துணையாக என்றிருந்தேன். என் தெரிந்து கொண்டாயா? என்ன சிவாஜியா என்னாட்டு பண்ணலாம் நகரை சேர்ந்த மகேஸ்வரி மச்சா மணிவர்மா இவர் ஒன்றாக சேர்ந்து இதோ வண்ணினா வேடம் தரக்கூடிய மச்சானுக்கு மருமக பிள்ளைக்காக வேண்டி இதோ தட்டு வரிசை உள்பாவாட 5 நோட்டு 10 நோட்டு 5000 ரூபாய் கொடுத்திருக்கிறார். அண்ணார் குடும்பத்திலே இதோ சொன்ன காமாட்சி அம்மன் கூட இருந்து அவர் குடும்பத்தில் குருவராமல் காக்க வேண்டும் என்று அம்மனை பிரார்த்திக்கின்றேன். சுபே ஜெயம் என்ன சிவாஜியா என்னாட்டு போனாலும் விளங்கக்கூடிய என்ன சிவாஜியா இருந்து முட்டை அண்ணார் அவர்கள் சொல்ற காமாட்சி அம்மன் பாலகணிக்காக கொடுத்திருக்கிறார். அந்த குடும்பத்திலே இதோ சொல்ற காமாட்சி அம்மன் சிவாஜியா மாறி விட்டு நகரை சேர்ந்த அண்ணாராவட்டார் தம்பிக்காக அன்பருக்காக வேண்டி கொடுத்து பாய் விட்டு வந்து நாடகத்தில் சிறப்பாக நடித்தவர் சொன்ன காமாட்சி பாலகாணிக்காக 500 ரூபாய் அண்ணா சொன்ன காமாட்சி செல்லக்கூடிய காமாட்சி அம்மனுக்காக வேண்டி கொடுத்து போய் இருந்துச்சு ஒன்று என்னார் குடும்பத்திலே சொன்ன காமாட்சி அம்மன் குரு ஐயா அவருடைய நினைவாக அவர் காலம் சென்று விட்டாலும் அவர் முத்திமாச்சு வளர வேண்டாம். அவர் இன்னும் நல்லா இருக்கணும். அவர் பேரு முழு வளர வேண்டாம். அப்படி என்ற எண்ணத்தை கொண்டு இதே தாடிபாடை சேர்ந்த வல்லரசு என்று சொல்லக்கூடிய டிஜிட்டல் ஓனர் அண்ணாராவட்டார் சொன்ன காமாட்சி அம்மனுக்காக வேண்டி கொடுத்து போய் 101 அண்ணா குடும்பத்திலே சொன்ன காமாட்சி அம்மனுக்கு ஐநா பிரார்த்தனை சுவே மகாராஷ்டிரா வந்து நாட்டுக்கலா சிறுநாடு மச்சநாட்டு கொப்பாகிய தானிப்படையில வந்திருக்கூடிய இன்னும் மாறிவிட்ட ஐயா கோவிந்தனை அவர்கள் இந்த நாடகத்திலே பன்னிநாக வேடந்தாங்கி சிறப்பாக நடித்து மற்ற ஊர்களெல்லாம் முன்னோடியாக அதே போல அவரது பிள்ளையை நடிக்க வைக்க வேண்டும் என்று அந்த ஆசிரியர் நடிக்க வைத்தார். சிறப்பாக அவரும் அதை புலிக்கு பெறுவது கூட புலி ஒரு அடி பாய்ந்தால் புலிக்குட்டி 10 அடி பாய்வான். அதே போல சிறப்பாக பன்னிநாக வேடந்தாங்கி நடித்த ஞானவேல் ஐயா அவர்கள் எனக்காக 200 ரூபாயும் 200 ரூபாயும் அகலவேட பபுன் எனக்காக 500 ரூபாய் ஆமா அண்ணா குடும்பத்திலே காமாட்சி அம்மன் தங்கி அருளை கொடுத்து இந்த மகாராஷ்டிரா முடிய வாங்கக்கூடிய சண்முகம் கவுண்டர் ஊர் ஐயா கண்ணு கவுண்டர் தர்மகத்தா ஐயா அவர்கள் அதோ யமனாக வேடந்தாங்க சிறப்பாக நடித்தவர். இப்பட்ட ஐயா கண்ணு கவுண்டர் வண்டினாக வேடந்தாங்க ஞானவேல் ஐயாவுக்காக 200 ரூபாய் இருக்கிறோம். அண்ணா சொன்ன காமாட்சி அம்மன்
இன்னும் மகாராஷ்டிரமான முருதிய நாட்டுக்கெல்லாம் சிறுநாள் மச்சலோக போய் தாண்டி போய் நின்று வாசமா இருக்கக்கூடிய இன்னும் அரசவடையார் வீட்டு ராஜி அவர்கள் இந்த வண்டினா குழந்தை வண்டினாட வேலையா உட்காருங்க 500 ரூபாய் இருக்கு அன்னவர் மகள் அம்மன் நம்ம அருள் கொடுக்க